குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் யார் அப்படின்னா உங்களோட ராசிக்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு 10ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது ராசியாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு பகவான் தான். அப்படிங்கிறப்ப அவரோட வக்கர காலம் அப்படிங்கிறது நமக்கு பலம் இழக்கிறார். குருங்கிறது நமக்கே கொஞ்சம் பலம் போகிற மாதிரி தான். இதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதே காலகட்டத்தில் விரய சனி அப்படிங்கிறது பலம் அடையுது. அப்படிங்கிறதால கொஞ்சம் நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நன்மைகள் ஏதாவது இருக்கா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரு பகவான் இருக்கிற இடம் அப்படிங்கிறத பார்க்கணும். குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 3ஆவது வீடு ரிஷபராசி, அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார். 3ஆவது இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான். மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்துக்கிட்டு பெருசாக ஒன்றும் நன்மைகள் உங்களுக்கு செஞ்சிடல. அதனால் அவர் இப்போ பலம் இழந்து போகிறதும் ஒன்று தான், பலத்தோடு இருக்கிறதும் ஒன்று தான். இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் குருவால் ஓட போகுது. அதே நேரத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நாம் இந்த இடத்துல மறுத்தர முடியாது. அதோட இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 9 குரு வக்கரம் அடைஞ்சு பலம் இழக்கிறாரு. நவம்பர் 15 சனி பலம் அடைஞ்சிடுறார். விரய சனி பலம் அடையுது அப்படிங்கிறது ஒரு கெட்ட செய்தி. ஏன்னா விரய சனி அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஜென்ம சனி அப்படிங்கிற இடத்த நோக்கி பயணமாக போகுது. இந்த விரய சனி காலகட்டத்தை விட ஜென்ம சனி காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமார் அப்படின்னாலும் நிறைய பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே வெட்டி செலவு நிறையா ஆகுது, ராசிக்கு கடன் இருக்கணும்னாங்கன்னு நானும் கடனை உடனே வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கடன் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அந்த விரய சனி ஜென்ம சனி அடுத்து வரப்போகுதுங்கிறதால ஒரு 6-7 லட்சம் வரைக்கும் கடன் இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்படியே இல்லைனாலும் தேடி வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளாம் எங்கேயாவது கடனை உடனே போட்டு ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு வீட்டை கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட் ஆகிக்கணும். நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய கடனை அதை நியாயமான வழியில் மாற்றி ஒரு உருப்படியான செலவு பண்ணி விட்டுறது தான் நல்ல கடன் அப்படிங்கிறது இருந்துடும். அப்படி இல்லைன்னா நாம் வெட்டியாக வைத்திய செலவு, ஆப்ரேஷனுக்கு செலவு, இந்த மாதிரி செலவு வாங்கி கடன் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏதாவது ஒன்றில் முதல் போட்டு வச்சுருங்க. ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு வண்டி வாகனத்துலையோ இல்லை ஒரு நகை நட்டு வாங்கியோ கடன் வாங்கியோ ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிறது தான் நல்லது. அதோட குரு பார்வை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. இப்போ குரு பார்வை எங்கே விழுவுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 9, 11 இந்த 3 வீட்டில் விழுவுது. அதோட ராசிக்குள்ளேயே ராகு இருக்கார், விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர். ராகு ராசியில் இருந்தார் அப்படின்னாக்கல நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற சிந்தனைகள்லாம் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா 10 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்போம். ஆனால் கடைசி வரைக்கும் ஆலோசனை கேட்கறதோடய முடிஞ்சிடும். பயந்துக்கிட்டு செய்ய மாட்டோம். ஒரு இனம் புரியாத பயம் அப்படிங்கிறத ராகு கொடுப்பாரு. எதையுமே சிந்தனையோடய முடிஞ்சிடும், செயல்படுத்துகிற வேலை இருக்காது. ஒரு வேலைக்கு போகிறோம், வேறு வேலை மாறலாமா அப்படின்னு 4-5 கம்பெனி யோசிச்சு பார்ப்பீங்க. ஆனால் வேண்டாம், போய் இருக்கிற இடத்துல இருந்துக்குவோம் அப்படின்னு கடைசியாக முடிவெடுத்துருவீங்க. ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தால் என்ன தொழில் செய்யலாம், நம்ம ஊரில் இந்த வியாபாரம் பண்ணலாமா, அந்த வியாபாரம் பண்ணலாமா, இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா,
இப்படி ஒன்றுக்கு 4 ஆலோசனை கேட்குறது, தொழில் நடக்கக்கூடிய இடத்தெல்லாம் போய் விசிட்டு பார்க்குறது, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுலாம் வச்சுக்கிறது. ஆனால் அதை செய்கிற வேலை மட்டும் இருக்காது. அட வேணாம் போ அப்படின்னு இழுத்து போட்டுருவோம். ஏன்னா பயம் இருக்கும். இந்த ராகு இனம் புரியாத பயத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா, அது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா எதுலையாவது விட்டு முதலீடு போட்டுட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நட்டமாகறத விட பயத்தோடையே விட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கலாம். சரி, குரு பகவானோட பார்வை ராசிக்கு 7வது வீடு கன்னி ராசியில் விழுவுது. அப்போ கூட்டு தொழில் செய்கிறவங்க செய்யலாம். இப்போ முதலீடு போடணும் அப்படின்னா யாரோ ஒரு கூட்டாளிகளோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பழைய வியாபாரம் அப்படிங்கிறது பண்ணலாம். ஒரு பழைய வீட்டை வாங்கி விற்கிறது, இல்லை பழைய வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது, இல்லை பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறது, இது மாதிரி எதையுமே பழசுப்பட்டை வச்சு வியாபாரம் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் லாபம் அப்படிங்கிறது 10 ரூபா கூடுதலாக இருக்கும். அதனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரியான வியாபாரங்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். லாபமும் 10 ரூபா கூடுதலாக கிடைக்கும். அது மாதிரி நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. மனைவி வாழ்க்கை துணைவி உங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்க. பெண்களுக்கு கணவர் ஆறுதலாக இருப்பார். இப்போ வீட்டில் கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படின்னு மீனராசி பெண்கள் நினச்சா இத்தனை நாளாக விட்டுருக்க மாட்டாங்க. வேணாம் போ, நம்மலாம் எதுக்கு பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்புகிற பழக்கம் இல்லைன்னு சொல்கிற ஆம்பளைங்க கூட இல்லை போ நீ எதை பாரு உன்னால் முடிஞ்ச செய்ய அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கலாம். அதுமாரி ஆண்களுக்கும் பெண்கள் பெரிய உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு வியாபாரத்தில் உதவி செய்கிறது, ஒரு தொழிலில் ஆலோசனை கொடுக்கறது, இந்த மாதிரியான உதவிகள், அவசரத்துக்கு பண உதவிகள் எங்கேயாவது அவங்களோட பழக்க வழக்கத்தில் பெற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆதரவாகவே இருப்பாங்க. அவசரத்துக்கு ஒரு நண்பன்கிட்ட உதவி அப்படின்னு போய் கேட்டு நின்னா செய்யறதுக்கு நமக்கு ஆட்கள் இருப்பாங்க. அது பண உதவியோ இல்லை ஆளாக வந்து நின்று உதவி செய்கிறதோ ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் அனுசரணை அப்படிங்கிறது இருக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் குரு பார்வை விழுவுது. அப்போ பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்யலாம். பூர்வீக சொத்தில் வில்லங்க ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ நீங்கிரும், கைக்கு வந்துடும். கோர்ட்டு கேஸு, ஒரு பக்கத்து இடத்துக்காரன் கேஸ் போட்டான், இல்லை பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டான், இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதில் இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ பத்திரம் நம்ம கைக்கு வந்துருச்சு, சொத்து சுத்தமாக ஆகிப்போச்சு அப்படின்னா அதை ஒரு வாடகைக்கு விட்டு குத்தகைக்கு விட்டு இல்லை ஒரு பக்கத்தை விற்பனை செஞ்சுட்டு அதை மூலியமாக ஒரு தொழில் தொடங்கி அதை வச்சு முன்னுக்கு வர்றதுக்கான வேலையோ செய்யலாம். தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாகவே இருக்கும். அதனால் விரிசல் விட்ட தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் புதுப்பிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுமாரி ஒரு காதல் திருமணம் பண்ணேன், வீட்டுக்கு பிடிக்காமல் திருமணம் பண்ணிக்கிட்டேன், பிரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் ஒரு பிள்ளை பேருக்கு பிறகு இப்போ குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. மற்றபடி லாப வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது அப்படிங்கிறதால என்ன தொழில் பண்ணாலும் 10 ரூபா காசு பணம் கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. செலவு 10 ரூபா கட்டுக்கடங்காமல் கூட போனாலும் கூட ஏதோ பெருசாக கடன் வாங்க வேண்டியதில்லை. ஒரு 20 ரூபா செலவாகுதுன்னா ஒரு 19 ரூபா சம்பாதிச்சிடுவோம், 1 ரூபா கடனோட போச்சே போ அப்படிங்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி போயிடலாம். ஆனால் கடங்கிறது இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. கடனே இல்லை, எனக்கு கடன் வாங்குறதே பிடிக்காது அப்படின்னாலும் எங்கேயாவது கொஞ்சம் வாங்கி கமிட்மெண்ட் ஒரு பேங்க் லோன் மூலமாவது கடன் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் விளக்கு போட்டு எல் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க. ஜென்மராகு இருக்கார் அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள், வீடற்றவர்கள், ஏழைகள், வயதில் முதியவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம், ஆடை தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த குரு பகவானோட வக்ர காலம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.